வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கதையை தான் பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் வர சபரி பாட்டியோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராமாயணத்தில் நம்ம 2 கதை பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். சபரி அன்னை ஒரு வேடுவர் குலத்தில் பிறந்தாங்க. அவங்க மதங்க முனிவர் கிட்ட சீடராக இருந்தாங்க. முனிவர் தன்னோட இறுதி காலத்தில் சபரி பாட்டி கிட்ட சொன்னார், சபரி நீ இங்கேயே இரு, ஸ்ரீராமர் சீதையை தேடி இந்த வழியாக வருவார், அவரோட தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். குருவோட வார்த்தையை நம்பி சபரி பாட்டி ஒவ்வொரு நாளும் ராமருக்காக காத்திருந்தாங்க. ராமர் வந்தால் நடக்கும்போது கால் வலிக்கக்கூடாதுன்னு வழியெங்கும் பூக்களை தூவுவாங்க. ஆசிரமத்தை சுத்தமாக வைப்பாங்க. ராமருக்கு கொடுக்க காட்டில் இருந்த நல்ல ருசியான பழங்களை சேகரிப்பாங்க. இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. சபரி பாட்டி பழங்களை பறிக்கும்போது இது இனிப்பாக இருக்குமா இல்லை கசக்குமா, என் ராமருக்கு கசப்பான பழங்களை கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு பழத்தையும் அவங்களே கடித்து பார்த்து இனிப்பாக இருக்கிற பழங்களை மட்டும்தான் சேகரிப்பாங்க. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. சபரி பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போது ஒரு நாள் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் அங்கே வராங்க. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் வரவேற்று தான் ஆசையாக சேகரித்து வச்சுருந்த பழங்களை கொடுத்தாங்க. சபரி பாட்டி கடித்து பார்த்த அந்த எச்சில் பழங்களை ஸ்ரீராமருக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்த லக்ஷ்மணன், அண்ணா இது எச்சில் பழம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுத்தார். ஆனால் ஸ்ரீராமர் அந்த பழங்களை ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். ஏன்னா ஸ்ரீராமர் பார்த்தது அந்த பழத்தோட எச்சிலை இல்லை, சபரி பாட்டியோட தூய்மையான அன்பை மட்டும்தான். கடைசியாக சபரி பாட்டி ஸ்ரீராமரோட அன்பான ஆசையை பெற்று இறைவனடி சேர்ந்தாங்க. குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, இதில் 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1, தூய்மையான அன்பு. 2வது, பொறுமை மற்றும் நம்பிக்கை வேணும். இன்னொன்று, வெளி தோற்றத்தை பார்க்கக்கூடாது. முதல் விஷயம் தூய்மையான அன்பு. அதாவது நாம் செய்யும் வேலை சின்னதாக இருந்தாலும் அதை எவ்வளவு அன்போடு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். சபரி பாட்டி பழத்தை கடித்து பார்த்தது கெட்ட விஷயமில்லை. ஸ்ரீராமருக்கு நல்ல பழம் கிடைக்க வேண்டும் என்ற அவர்களின் நல்ல எண்ணம் தான் முக்கியம். 2வது, பொறுமை மற்றும் நம்பிக்கை வேண்டும். அதாவது சபரி பாட்டி ஸ்ரீராமருக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பொறுமையாக காத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது, வெளித்தோற்றத்தை பார்க்கக்கூடாது. அதாவது ஸ்ரீராமர் அந்த பழத்தோட எச்சிலை பார்க்கல, சபரி பாட்டியோட அன்பை பார்த்தார். நாமும் மற்றவங்க கிட்ட இருக்க அன்பை தான் பார்க்கணும். சரி குட்டீஸ், இதோ உங்களுக்கான கேள்வி. சபரி பாட்டி யாருடைய வருகைக்காக தன் ஆசிரமத்தில் பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீராமர், ஆப்ஷன் பி அனுமன். நாளைக்கு இன்னொரு அற்புதமான கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.